ஓம் சரவண பவ. பகை கடிதல், பகையை நீக்கல், ஒழித்தல் என பொருள் கொள்ளலாம். மாபெரும் தலைவரான முருகரை நோக்கி பாடும் இப்பாடல் மூலம் நமக்கு உள்ள எதிரிகளின் பகை அனைத்தும் ஒடுங்கும். இப்பாடலின் பொருளை ஒவ்வொரு பாடல் முடிந்தவுடன் விளக்கமாக கேட்போம். முதலில் பாடல், பின்பு அதன் பொருள். திருவளர் சுடருருவே சிவைகரம் அமருருவே அமருமறை புகழுருவே அறவர்கள் தொழுமுருவே இருள்தளம் ஒளியுருவே என நினை என எதிரே குருகுகன் முதன் மயிலே கொணர்தியுன் இறைவனையே. இப்பாடலின் பொருள்: குருவாக விளங்கிடும் முருகனின் முதன்மையான மயிலே. குரு விளங்கிடும் முருகனின் முதன்மையான மயிலே குரு என்று கூறுகிறார். மென்மேலும் வளர்கின்ற ஜோதி சுடரே. முருகர் ஜோதி சுடராய் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் என்று கூறுகிறார். உமையம்மையாரின் திருக்கரத்தில் அமர்ந்திருக்கும் அருமையும் அழகும் கொண்ட குழந்தையே. நம் முருகர் அம்மையாரின் கையில் அமர்ந்திருக்கிறார் என்று கூறுகிறார். அரிய வேதங்கள் போற்றும் புகழானவனே. வேதங்களில் 4 வேதங்களிலும் உபநிஷங்களிலும் முருகனை புகழ்கின்றது என்று இப்பாடல் கூறுகிறது. அறநெறியில் வாழ்வோர் தொழுது வணங்கிடும் குருவே. எங்கள் முருகரை வணங்குவோர் அறநெறியில் வாழ்பவர் மட்டுமே தொழ முடியும், வணங்கிட முடியும் என்று கூறுகிறது. அறியாமை என்னும் இருளை நீக்கி மெய்ஞ்ஞானம் நல்கும் ஒளியே. அறியாமையில் வாழும் ஒருவன் கூட முருகனை தொழுதால் இருளை நீக்கி மெய்ஞ்ஞானத்திற்கு அவன் செல்வான். மெய்ஞ்ஞானமான அருள் ஒளியை நோக்கி அவன் செல்வான் என எப்பொழுதும் நின்னையே நினைத்து வாழும் அடியவனை இறையருளால் போற்றுவாயாக. போதும் உன்னை நினைத்து உருகி வாழும் எம்மை போன்ற அடியாரை நீ வாழ வைப்பாய் தந்தையே என்று கூறுகிறது. மனக்குகையில் முருகன் வாழ்வதால் குகன் என போற்றப்படுகிறார். குகையில் வாழ்கும் முருகனை குகன் என்று கூறுகிறார்கள். சிலை உமையம்மை பராசக்தியை உமையம்மை என்று கூறுகிறார்கள். அறவர் அறநெறியில் வாழ்ந்தோர் இருள விஞ்ஞானம் தளம் அளிக்கும் குருகு பறவை. இது முதல் பாட்டின் பொருள். ஒவ்வொரு பாட்டிற்கும் பகை கெடுதல் நம் அடுத்து வரும் ஒவ்வொரு பாட்டாக கூறுவோம். ஓம் சரவண பவ.